உன்னை யாரேனும் நிராகரித்தால் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள். உலகில் சாதனை புரிந்த அனைவருமே யாரோ ஒருவரால் நிராகரிக்கப்பட்டவர்களே. ஒரு நல்ல மனிதனுக்கு அழகு எல்லாவற்றிலும் ஒதுங்கி நிற்பதை விட தேவையில்லாததை ஒதுக்கிவிட்டு நிற்பதே. அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே. உனக்கு நீ மட்டுமே உலகத்தில் தலைச்சிறந்தவன் என்பதை மறந்துவிடாதே. வாழ்க்கை சிலரை காயத்திற்கு மருந்து போட தயாராக இருப்பவரை விட்டுவிட்டு காயப்படுத்தும் நபருக்காக காத்திருக்க வைத்து விடுகிறது. இயலாதவன் கையில் ஏந்தும் இறுதி ஆயுதமே விமர்சனம். இயன்றவன் அதை தடுக்க ஏந்தும் ஆயுதமே புன்னகை. பிறரை குறைத்து பேசி உன் மதிப்பை கூட்ட நினைக்காதே. அப்படி செய்வதால் கூடுவது உன் தலைகணமே தவிர மதிப்பு அல்ல. உலகத்திலேயே மிகப்பெரிய முட்டாள்தனம் நம்மை போலவே நாம் விரும்பியவர்கள் இருப்பார்கள் என்று நினைப்பதுதான். பாசம் வைப்பது தவறு அல்ல. பாசத்தின் அருமையை தெரியாதவர்களின் மீது வைப்பதுதான் மிகப்பெரிய தவறு. உலகிலேயே மிகவும் ஆபத்தான பயணம் எதுவென்றால் நல்லவர்கள் போல நடிப்பவர்களோடு நம்பிக்கையாக பயணிப்பதுதான். மனதில் பட்டதை வெளிப்படையாக சொல்பவர்களிடம் இருந்து இந்த உலகமும் உறவும் சற்று விலகிதான் நிற்கும். நல்ல நட்பை யாரும் விலைக்கு வாங்க முடியாது. தகுதியானவர்களுக்கு அது இலவசமாகவே வழங்கப்படுகிறது. அன்பை மட்டுமே கடன் கொடுங்கள். அது மட்டும்தான் அதிக வட்டியுடன் திரும்ப கிடைக்கும். உன் மௌனத்தின் அர்த்தம் உன்னை உண்மையாக நேசிப்பவர்களுக்கு மட்டுமே புரியும். ஒரு பகைவனால் ஏற்படும் தீமையை விட அடக்கம் இல்லாத மனமே ஒருவனுக்கு அதிகமான தீமையை செய்கிறது. எதிர்மறையான மனிதர்களிடம் இருந்து சற்று விலகியே இருங்கள். அவர்கள் ஒவ்வொரு தீர்விலும் பிரச்சனைகளை மட்டுமே பார்ப்பார்கள். நன்மையோ தீமையோ அவரவர் செய்யும் செயல்களுக்கு உண்டான பலனை இன்று இல்லாவிட்டாலும் என்றாவது நிச்சயம் அனுபவிக்கத்தான் வேண்டும். எதையும் யாரையும் மறக்க முயற்சி செய்து நிம்மதியை இழக்காதீர்கள். அதை அப்படியே விட்டு விடுங்கள். காலம் மாற்றிவிடும். இந்த உலகை விட்டு செல்லும் பயணத்தில் உன்னுடன் யாரும் வரப்போவதில்லை. நீ செய்த நல்வினைகளும் தீவினைகளும் தான் உன்னுடன் வரும். மற்றவர்களை பற்றி சிந்திக்கும் அளவுக்கு நம்மை பற்றி நாம் சிந்திப்பது கிடையாது என்பது வருத்தத்திற்குரியது. நாம் எந்த அளவுக்கு ஒருவருக்கு தேவைப்படுகிறோமோ அதை பொறுத்தே நமது முக்கியத்துவம் அவர்களால் வரையறுக்கப்படுகிறது. அவ்வப்போது அது மாறவும் செய்கிறது. எல்லோரையும் சந்தோஷப்படுத்த நினைப்பவர்கள்தான் பெரும்பாலும் சந்தோஷமின்றி தவிக்கிறார்கள், தனிமையில் வாடுகிறார்கள். புத்திசாலி நபர்களுக்கு நண்பர்கள் மிக குறைவாகத்தான் இருப்பார்கள். புத்தி அதிகமாக அதிகமாக நட்பு வட்டம் குறைந்து கொண்டே போகும். யாருக்காகவும் காத்திருக்காதே. நீ காத்திருப்பதால் உன் ஆயுள் அதிகரிக்கப் போவதில்லை. நீ செய்ய நினைப்பதை இன்றே செய். மனதில் இடம் பிடிக்கும் வரைதான் வார்த்தைகளில் தேனை கொட்டுவார்கள். ஆசைகளும் தேவைகளும் தீர்ந்துவிட்டால் உங்கள் புன்னகை கூட அவர்களுக்கு விஷம்தான். விளக்கம் அளித்து அன்பை வாங்கவும் கூடாது, அன்பை கொடுக்கவும் கூடாது. இரண்டிற்கும் மதிப்பு இருக்காது. வாழ்க்கையில் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது. அதை போலவே இழந்து கொண்டேவும் இருக்க வேண்டியிருக்கிறது. சில நேரம் அன்பையும் பல நேரம் நிம்மதியையும். தன்னை தானே சரி செய்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அதைவிட சிறந்த மாற்றம் வேறொன்றுமில்லை. யாருமே இல்லாமல் அனாதையாகும் வாழ்க்கையை விட எல்லோரும் இருந்தும் அனாதையாவது கொடுமையானது. உறவுகளோடு கூட்டத்தில் இருப்பது எளிது, தனியாக நிற்பதுதான் கடினம். காலம் கடந்த பின்புதான் தெரியும் நேரத்தின் அருமையும் நேசித்தவர்களின் அன்பும். இந்த உலகத்தில் அனைவருக்கும் யாரோ ஒருவர் மூலம் ஏதோ ஒன்று தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதுவரை அவர்கள் அவர்களை சார்ந்து வாழ்கிறார்கள். இந்த அடிப்படையில்தான் அன்பு, பாசம், நட்பு, மரியாதை, பயம் என்ற அலங்கார வார்த்தைகள் ஒட்டிக்கொண்டு இருக்கிறது. அன்புக்கு விலை என்றைக்குமே அன்பாகத்தான் இருக்க முடியும். அதனாலதான்
அதை எளிதாக வாங்கவும் விற்கவும் முடிவதில்லை. சில இடங்களில் நம் தலைகணத்துக்கும் சிறிது முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் நம் சுயமரியாதையை இழக்க நேரிடும். அடுத்தவர்களிடம் குறைகளை தேடுவதை விட நிறைகளை தேடுங்கள். உங்கள் மனம் பக்குவம் அடையும். கடல் பெரியதுதான், ஆனால் சந்தோஷங்களை தருவது என்னவோ சிறு சிறு அலைகள்தான். ஆகையால் காண்பதை காட்டிலும் கிடைப்பதை கொண்டு மகிழ்ச்சியாய் வாழுங்கள். ஒருவர் மீது வைக்கப்பட்ட நம்பிக்கை உடையும் போதுதான் இனி யாருமே தேவையில்லை என்ற நிலைக்கு வந்து விடுகிறது மனது. தெரிந்தே தவறு செய்பவர்களிடம் நியாயம் கேட்டு போராடாதே. அவர்கள் செய்த தவறுகளை நியாயப்படுத்த பல பதில்களை வைத்திருப்பார்கள். சிரித்து பாருங்கள், உங்கள் முகம் உங்களுக்கே பிடிக்கும். சிரிக்க வைத்து பாருங்கள், உங்கள் முகம் எல்லோருக்கும் பிடிக்கும். நேர்மை என்பது மிக அரிதான பொக்கிஷம். அதை கீழ்த்தரமான மனிதர்களிடம் எதிர்பார்க்காதீர்கள். அழகானது பிடிக்கிறது என்பதை விட பிடித்ததால் தான் அது அழகாக தெரிகிறது என்பதே உண்மை. பிறருக்கு அறிவுரைகளை அளவாய் கொடு. ஏனெனில் அவரவர் சூழ்நிலைகள் வேறு, அவரவர் பாதைகளும் வேறு. தொலைவிலிருந்து பார்க்கும்போது நாயும் நரியும் ஒன்றாகத்தான் தெரியும். அருகில் இருந்தால்தான் நாயின் நல்ல குணமும் நரியின் தந்திர குணமும் புரியும். சில மனிதர்களையும் அது போன்றே கணிப்பது கொஞ்சம் கடினம்தான். பேச்சு திறமை என்பது சரியான இடத்தில் சரியான சமயத்தில் சரியாக பேசுவது மட்டுமல்ல, தவறான வார்த்தைகளை பேசிவிட வேண்டும் என்று மனம் துடிக்கும் போது பேசாமல் இருப்பதுதான். நேர்மை தவறாமல் வாழ்பவனை விட நேரத்திற்கு தகுந்தாற்போல் வாழ்பவனே நிம்மதியாக வாழ்கிறான். எதிர்பார்ப்புகள் மனதிற்கு பிடித்தவர்களிடம் மட்டும்தான் வரும். ஆனால் ஏனோ யாரும் அதை புரிந்து கொள்வதே இல்லை. நல்லவர் கெட்டவர் என யாரையும் தீர்மானித்து விடாதீர்கள். சூழ்நிலை என்பது எவரையும் தலைகீழாய் புரட்டி போடும் வல்லமை கொண்டது. கெட்டவை எப்போதும் தானாகவே நம்மை தேடி வந்து சேரும். ஆனால் நல்லவற்றை எப்போதும் நாம் தான் கேட்டு அறிய வேண்டும். அன்பாக இருந்தாலும் சரி, ஆறுதலாக இருந்தாலும் சரி, புரியாத இடத்தில் அனைத்துமே குப்பைதான். செருப்பாய் பிறருக்காக உழைத்தாய் என்றால் நிச்சயம் ஒரு நாள் கழட்டி விடப்படுவாய். விடை தேடிய பயணம்தான் வாழ்க்கை. சிலருக்கு விடை தெரியவில்லை, பலருக்கு வினாவே புரிவதில்லை. வாழ்த்தி பேச முடியாவிட்டாலும் தாழ்த்தி பேசுவதை குறையுங்கள். வாழ்க்கையில் உயரலாம். பலம் வாய்ந்த சிங்கங்கள் கூட வேடனின் பொறியில் மாட்டிக்கொள்ளும். ஆனால் நரிகள் ஒருபோதும் மாட்டுவதில்லை. சாதுரியமாக வாழுங்கள். இங்கு நரிகளும் அதிகம், பொறிகளும் அதிகம். நன்றி மறந்தவர்களை எண்ணி நீ நிம்மதியை இழக்காதே. உன் உதவியை மனிதர்கள் மறந்து போகலாம், தெய்வம் மறப்பதில்லை.